ஒரு காலத்தில் பச்சை மலைகளும் மலர்ந்த தோட்டங்களும் சூழ்ந்து கொண்ட ஒரு அழகான ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தில் வாழ்ந்தாள் ஒரு ராஜகுமாரி. தைரியத்தில் திடமானவள், புத்திசாலித்தனத்தில் சிறந்தவள். செல்வம், ஆடம்பரம், அதிகாரம் இவை எதுவும் அவளுக்கு முக்கியமல்ல. அவளின் மனதில் ஒரே ஒரு உறுதி மட்டுமே இருந்தது: எப்போதும் நேர்மையாக இருக்க வேண்டும். அந்த ராஜ்யத்தில் ஒரு பழமையான மந்திர வாள் இருந்ததாக கூறப்பட்டது. அது சாதாரண வீரர்களுக்கான வாள் அல்ல. பொய்யை வெறுக்கும், நேர்மையை மட்டும் நேசிக்கும் ஒரு வாள். பலரும் முயன்றனர் அந்த வாளை எடுத்துச் செல்ல. ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த வாள் அமைதியாகவே இருந்தது. யாரையும் அது தேர்வு செய்யவில்லை. ஒரு நாள் அந்த ராஜகுமாரி மந்திரவாளின் முன் சென்றாள். அவள் எந்த ஆசையும் சொல்லவில்லை, எந்த பெருமையும் காட்டவில்லை. அவள் மனம் முழுவதும் உண்மை மட்டுமே. அந்த நிமிடத்தில் மந்திரவாள் மென்மையான ஒளியுடன் பிரகாசித்தது. அது ஒரு நேர்மையான இதயத்தை உணர்ந்தது. அந்த நேர்மையே ராஜகுமாரியை உண்மையான வீராங்கனையாக மாற்றியது. அந்த நாளிலிருந்து அவள் வலிமையால் அல்ல, நேர்மையால் ராஜ்யத்தை காத்தாள அவள் எடுத்த முடிவுகள் அனைவருக்கும் நியாயமாக இருந்தன. அவளின் நல்ல மனம் ராஜ்யமெங்கும் அமைதியை பரப்பியது. இந்த கதை நமக்கு என்ன சொல்லுகிறது தெரியுமா குழந்தைகளே? உண்மையான சக்தி வாளிலும் இல்லை, மந்திரத்திலும் இல்லை, நேர்மையான இதயத்தில்தான் இருக்கிறது. நாம் நேர்மையாக இருந்தால நம்ம உலகமே தேர்வு செய்யும்.